உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை நவ் புக் நவ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைங்கன்னா ஆல்ரெடி எங்கள் வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் எ ரோபோட் சொல்லிட்டு ப்ரொசீட் ஃபர்தர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கார்ட் வியூ லிஸ்ட் வியூ சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ கார்ட் வியூன்றது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறது. ஸோ இவங்க வியூ டீட்டெயில்ஸ்லேயே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி லாட்ரி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாட்ரிக்கு அப்ளை நவ் சொல்லிட்டு வரும், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வுக்கு புக் நவ் சொல்லிட்டு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆல்ரெடி முகப்பேர் சென்னை இதுக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளை நவ் பண்ணிங்கன்னா லாட்ரி பேஸஸில் ஸோ உள்ளே இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பனில் இருக்குது நாட் ஓப்பனில் இருக்குது சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் 24th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 21 ஆகஸ்ட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கார்ட் வியூவில் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே லாட்ரி சொல்லிட்டு இருக்குது, பரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஐஜி டைப்பில் சொல்லிட்டு இருக்குது, இன்னொன்று எம்ஐஜி டைப்பில் சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை நவ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே எவ்வளோ ஸ்கொயர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கால் பண்ணி கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியணும்னா. ஸோ அப்ளை நவ் கொடுத்துட்டு ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ணதை ஞாபகமாக வச்சுட்டு அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் சொல்லிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேட்டகரி அண்ட் ப்ரியாரிட்டி நேம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம கேஸ்ட் மூலயமா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், டிஃபென்ஸாக இருந்தால், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்டு அந்தந்த கேட்டகரியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்கன்னா ஸோ அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸில் உங்களோட அப்ளிகண்ட் நேம் அண்ட் அப்ளிகண்ட் ஃபோட்டோ ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், பேன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் சொல்லிட்டு எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸை எக்ஸாக்டாக என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபெச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஐ டிக்ளேர், வி டிக்ளேர், ஸோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வேணும், ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வேணும். நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட், பே ஸ்லிப் வந்து நீங்கள் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், ப்ரைவேட்னா ப்ரைவேட் பே ஸ்லிப், ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், ஸோ இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்ஸில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு பிடிஎஃப்பில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், அப்புறம் 12th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட். ஸோ சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள்
அப்ளிகேண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து ஆப்ஷனல், ஆதார் கார்டு ஏன்னா நம்ம கொடுக்கறதால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் வந்து சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கிளாஸ் 10th அண்ட் கிளாஸ் 12th. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை நோ கொடுத்து ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு புக் நவ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் நவ் இந்த வியூ டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு கீழே வந்து புக் நோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டல. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் வியூவில் நீங்கள் என்டர் ஆனீங்க. ஸோ நான் ஃபில்டர் போட்டதுனால ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை போட்டு நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் ஸோ இங்கே இந்த புக் நவ் சொல்லிட்டு இருக்குல்ல கோயம்பேடு சென்னை, இது ஓப்பன். ஸோ இதை நீங்கள் புக் நவ் சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே புக் நவ் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் இந்த பர்சனை இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் வாங்க போகிற, ஸோ புக் பண்ண ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கும். வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்கீம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை செக் பண்ணி அவங்கள கால் பண்ணி செக் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் புக் நவ் கொடுத்ததுக்கப்புறமா சேம் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லிவிட்டு ஸோ உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ புக் நவ் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க உள்ளே இருக்கும். ஸோ ஸ்கீம் கோட், ஸ்கீம் நேம், டிஸ்ட்ரிக்ட் டைப்பு, யூனிட் டைப்பு, ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது, ஸோ அலாட்டட் எவ்வளோ இருக்குது, அவைலபிள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ UDS 396 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவைலபிள் ஜஸ்ட்டு 38 தான் இருக்குது. ஸோ அவைலபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது அண்டர் ப்ராசஸிங். ஸோ ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 1 மினிட்டுக்கு ஒரு வாட்டி. ஸோ க்ரே கலரில் இருக்கிறது புக் ஆகிடுச்சு. ஸோ ரெட் கலரில் இருக்கிறதுல ஆல்ரெடி அலாட்டட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாட் புக்டு க்ரீன் கலர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் C1ல் 153 இல்லை 156 எந்த யூனிட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து யூனிட் C1 சொல்லி கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ UDS 393 சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. ஸோ இனிஷியல் அமௌண்ட் வந்து 10% வந்து 14,43,300. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ 590 அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 200. ஸோ இப்போது புக் நவ்வில் ஒரு அவைலபிள் யூனிட்டை செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே யூனிட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே யூனிட் நம்பர், பிளாக் நம்பர், ஃப்ளோர் நம்பர், ஃப்ளாட் நம்பர், UDS ஏரியா. ஸோ இந்த பர்டிகுலரோட டோட்டல் யூனிட் 1,44,33,000. ஸோ இனிஷியல் அமௌண்ட் 10% அப்ராக்சிமேட்லி 14,43,300. ஸோ அதோட அப்ளிகேஷன் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அப்ளிகபிள் சார்ஜஸ் சேர்த்து இந்த ஸ்க்ரீனில் கிராண்ட் டோட்டல் 14,44,019 ஷோ ஆகுது. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ புக் நவ்வில் யூனிட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் 10% பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் புக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஆகும். ஸோ நீங்கள் FCFSஸில் புக்கிங்கில் யூனிட் செலக்ட் பண்ண பிறகு இனிஷியல் பேமெண்ட்டுக்கு 20 மினிட்ஸ் டைம் விண்டோ இருக்கும். ஸோ பேமெண்ட் ரெடியாக இருந்தால் தான் யூனிட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் காஸ்ட் வந்து 1,44,33,000. ஸோ இனிஷியல் 10% ஜஸ்ட் 14,00,000
43,300. ஸோ அதர் சார்ஜஸ் சேர்த்தோம் இது ஷோ ஆகுது. ஸோ 14,44,090 rupees. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம இனிஷியலாக பேமெண்ட் பண்ணோம். ஸோ அப்ளை நோ புக் நோ ஆப்ஷன் ஸோ நான் எப்படி பண்ணுறது சொல்லிவிட்டு நான் காமிச்சிருக்கேன். அண்ட் லாட்ரி FCFS என்னன்னா சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.